தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிரேமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசி உங்கள் ராசிக்கு 5க்கும் 12க்கும் உடையவர். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், பதவி ஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஆக இந்த 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். ஆக இந்த 5க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே மறைந்து காணப்படுகிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை. அதாவது பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி 6ல் மறையக்கூடாது. 5ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைஞ்சா என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்திரர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடங்கிறது என்ன, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் அங்கே 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஆக பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த 6ஆம் இடத்து செவ்வாய். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. 6ல் செவ்வாய் இருக்கு அப்படின்னாலே எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் ஜெயிச்சு அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம். செவ்வாய் உத்தியோக கிரகம். ஆக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதில் மாச சம்பளம் பெறக்கூடிய, உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதே போல் 12ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைகிறார். 12ஆம் இடமும் மறைவு ஸ்தானம். அப்போ கெட்டவன் கெட்டிடும் ராஜவங்க மாதிரி 12ஆம் இடத்து அதிபதி 6ல் மறையும் பொழுது அதுவும் யோகம். விரயம் கட்டுக்குள் இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செஞ்சிருக்கிறார். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம், இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம், சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். நண்பர்கள் வழி ஆதாயங்கள், கூட்டுத்தொழில் லாபங்கள், வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த சமூகத்திலே ஒரு பிரபலம் ஏற்படக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்து அதிபதி 7ல் இருந்தால் இந்த வாழ்க்கை துணை வழி சில செலவுகளும் ஏற்படக்கூடும். திருமணம்னா கண்டிப்பாக செலவு ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் வேணா 12ஆம் இடத்து அதிபதி விரையும் இல்லையா, நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. புதிய கூட்டுத்தொழில், 7ஆம் இடங்கிறது கூட்டுத்தொழில், அதாவது பார்ட்னரில் சேர்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆக செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் தேதியும் சரி, 10ஆம் தேதி வரையும் சரி, 10ஆம் தேதிக்கு மேலேயும் சரி 6, 7ல் தான் செஞ்சிருக்கிறார். நல்ல அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார் செவ்வாய். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்து அதிபதியும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம், தந்தை ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி 9ல் செஞ்சிருக்கும் பொழுது எத்தனாம் தேதி வரைக்கும், ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் செஞ்சிருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி 9ல் செஞ்சிருக்கும் பொழுது தந்தை வகையில் சில விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா தந்தை உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்களிடம் வாக்குவாதம் செய்யும் பொழுது அது சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். பொதுவாக 11ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கும்போது யோகம். இப்போ 9, 12 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ பொருளாதாரம், திடீர் தனவரவு ஏற்படக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் லாபம், தொழிலிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பு, பாக்கியத்தால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு, பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் சேரக்கூடிய அமைப்பு, அதே போல் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 9, 12 எப்போ சம்மந்தப்படுதோ பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு. ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரை தான். ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நல்ல இடம் தான். அங்கே ஏற்கனவே கேது இருக்காரு. ஆனாலும் சுக்கிரன் அந்த இடத்துல நீச்சம். 6க்கும் 11க்கும் உடையவர் நீச்சம் அடைகிறார் 10ஆம் இடத்திலே சென்று. 10ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. 6, 10 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ தொழில், உத்தியோகம் சிறப்படையும். தொழிலில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். 11ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கும் பொழுது தொழிலில் லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆக சுக்கிரன் நீச்சமடைந்தாலும் கூட சுக்கிரனுடைய அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி.
பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய் தீபமும் மல்லிகை பூவும் சாத்தி வழிபாடு பேர் நட்சத்திரம் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது இந்த 6க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் 10ஆம் இடத்திலே தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். ஆக வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதம் செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள். சுக்கிரன் 8ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திலே சென்று நீச்சமடைவதால். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6க்கும் 10க்கும் உடையவர். 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானம். 6க்கும் 10ஆம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். அதுவும் வக்கரம் பெற்று. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம், இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம். அது ஒரு சிறப்பான நிலை. 9 அதாவது 10ஆம் அதிபதி 9ல் சஞ்சரிக்கும் போது தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்கும். அதுவே ஆவணி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது தனுசு ராசிகளுக்கு ஒரு சிறப்பான இடம் இல்லை, கடகம். ஆக 10ஆம் இடத்த அதிபதி 8ல் செஞ்சிருத்தேன்னா தொழிலில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் போட்டி பொறாமைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் நடத்தும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இந்த 7ஆம் இடத்த அதிபதி, 7ஆம் இடத்த அதிபதி யாருன்னா புதன். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி புதன் 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை துணை வழியிலே சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். 7ஆம் இடத்த அதிபதி புதன் 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை துணை, அதாவது 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம் இல்லையா. இந்த 7ஆம் இடத்த அதிபதி 8ல் சஞ்சரிக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை இந்த பீரியட் டைமை அதாவது வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசாக பூதாகரமாக மாற்றப்படும். வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் அதிகமாக பேச்சு வச்சுக்கூடாது. நட்பு வட்டாரங்கள் நண்பர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். கூட்டு தொழில் சம்பந்தமாக எந்த விதமான புது முடிவு எடுக்க வேண்டாம். ஆவணி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை. ஏனென்றால் 7ஆம் அதிபதி 8ல் இருக்காரு, 10ஆம் அதிபதியும் அதுவே 8ல் 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். ஆக தொழில் சம்பந்தமான முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஆவணி மாதம் 6லிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அது ஒரு சிறப்பான காலம். புதன் மீண்டும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அப்பொழுது எல்லாம் நிலைமை சீராகும். ஆக இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை வாழ்க்கை துணையிடம் வாழ்க்கை துணையிடமும் அதே போல நண்பர்களிடமும் அதே போல கூட்டு தொழில் இந்த மாதிரி விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். தொழில் சம்பந்தமான முக்கியமாக கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். 9ஆம் அதிபதியே சூரியன். அந்த இடத்துல இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். 9ஆம் இடம் வலுவடைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் வந்து சேரும். அதாவது ஏற்கனவே செய்த அந்த புண்ணிய பலன்களை பெறக்கூடிய மாதம், பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய மாதம். சூரியன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். ஆனால் தந்தைக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். தந்தைக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள், தந்தையுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும் இந்த மாதம். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை தந்தைக்கு சில நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி தொலைதூர கல்வி, தொலைதூரம் சென்று அதாவது பயணங்களால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு, அல்லது அதே போல் உயர்கல்வியால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் வந்து சேரக்கூடும். அதாவது 9ஆம் இடங்கிறது திரிகோண ஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானம், மகாலட்சுமி ஸ்தானம். ஆக சூரியன் 9ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அரசு வழி ஆதாயங்கள், அரசு சம்பந்தமான திட்டங்களை பெறக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமாக ஏதாவது சலுகைகள் வேணும்னு முயற்சி பண்ணணும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆக அரசு வழி ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறது. ஆக 9ஆம் இடம் வலுவடைவதால் பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.